ஆசையா அன்னைக்கு கோழி வாங்கிட்டு வந்தேன், அதை திங்கதான் கொடுப்பனே இல்லை. இன்னைக்கு முட்டையாவது சாப்பிடுவோம். எவ்வளவோ நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் சொல்லணும்னா வெடிஞ்சு போகும். பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. எல்லாமே தெரிஞ்சு போச்சா? என்ன குருடி நினைச்சுக்கிட்டீங்களா? தப்புதான். ஆசையா இருந்துச்சு, அதான் முட்டை. முட்டையா? முட்டை கோஸ் பொரிச்சேன். நீங்க முட்டை கோஸ் தின்னுங்க இல்ல முருங்கைக்காய் தின்னுங்க, அதை பத்தி எனக்கு என்ன கவலை. மணி 9 ஆச்சே, லைட் ஆஃப் பண்ண வேண்டாம். என்ன பண்றது, கையில வாட்ச் இல்லையே. ஆமா, வாழைக்கு விட்டது இல்லாம உங்களுக்கு வாட்ச் வேற வாங்கி தரணும். என்ன புகையுது? தெரியும், எங்க வீட்டுல செஞ்ச அதிரசம் இங்க எப்படி வந்துச்சு? அதானே பெரிய மர்மமா இருக்கு. இந்த வீட்டுல எனக்கு தெரியாம ஏதோ சதி நடக்குது. அதியா? ஆமா, இல்லன்னா இவ்வளவு தூரம் சொல்லியும் 9 மணிக்கு மேல லைட் இருப்பீங்களா? உங்களுக்கு இந்த வீடு விட்டதே தப்பு சார். ஐயோ, ஷாக் அடிச்சீங்களா? எல்லாம் உங்களால வந்ததா? நான் என்ன பண்றது, நீங்க ஸ்கூல் மேல ஏறி சுவிட்ச் போட்டுட்டா ஷாக் அடிச்சிருக்காது. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். எல்லாம் ஏன் தப்புதான். ஐயோ, என்ன பார்த்து போக கூடாதா? எனக்கு சொல்றீங்களே. ஏமா நிதானமா வரக்கூடாது, விழுந்துட்டியே. இந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுல வச்சா விழுந்துதான் ஆகணும். என்ன மாதிரி வம்பா போச்சு? தடிக்கு விழுந்ததுக்கெல்லாம் என்னைய குத்தம் சொல்றீங்க? ஒழுங்கா லைட் ஆஃப் பண்ணிதான் நான் ஏன் விழுவேன்? இப்ப மெயின் ஆஃப் ஆயிடுச்சு, என்னமா பண்றது? ஏன் தம்பி ஃபியூஸ் போட தெரியுமா உனக்கு? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுவும் அரபம் தானே? ஆமா, ஆனா லைட் தெரியும். அம்மா கொஞ்சம் ஃபியூஸ் கம்பெனில கொடுத்தீங்களா? இருப்பா பாக்குறேன். ராமு, நீ மட்டும் இல்லன்னா இன்னைக்கு எல்லாரும் இருட்டுல இருந்து கஷ்டப்பட்டுக்கணும்பா. என்னன்னா ஒரே எப்ப போடுற? ஃபியூஸ் போடுறதானே பெரிய பிரமாதமா? காரியம் முடிஞ்சு போச்சுல, ஏன் பேச மாட்டேன்? ஏமா, இவருக்கு ஏதோ பால் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே, கொண்டாந்து குடுக்கறது. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினியே. பாவம், மம்மிட்டி எடுத்து வெட்டி ரொம்ப களைச்சு போட்டாதே. சீக்கிரம் கொண்டாந்து குடு, குடிச்சு குழந்தை தூங்கட்டும். முடிஞ்சா ஃபீடிங் பாட்டில் போட்டு தர சொல்லு, ரொம்ப சௌரியமா இருக்கு. அம்மா, இதே ஒரு ஃப்ரெண்டே எனக்கு வேண்டாம். ஆமா, நீ இல்ல எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பாரு. 1000 பேர் இருக்கலாம், ஆனா இப்படி ஒரு சாந்தி உனக்கு கிடைக்க மாட்டாடே. சாந்தி பேர்ல ஒண்ணு குறைச்சல, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை. சண்டைக்கு நான் அடி காரணம். இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இப்படி குதிக்கிறேன்? எதுக்காக என் பேரை எடுத்த? பெரிய பார்க்கர் பேனா பிளாட்பார்ட்ல வாங்கினதானே. நீ பணக்காரி, பார்க்கர் வாங்கலாம். என் வசதிக்கு இந்த பேரை தான் வாங்க முடியும். ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை. நீ ஏன் என் பேரை எடுத்து நிப்ப உடைச்ச? இந்தா புது பேனா வாங்கிக்க. யாருகிட்ட நீ பணத்து மேல காட்டுற? நீ வீட்டு ஏரியாத பொறுக்கிறதுக்கு அவளுக்கு பிச்சைக்காரி இல்ல. பெரிய ஜமீன்தார் மக, உன்ன மாதிரி பண்ணையார் மகளா பிறக்கலைனாலும் ஊருக்கே படி அடக்கிற விவசாயி மக. எதுக்கு வெட்டி பேச்சு? இனிமே என்னோட பேசாத. ஆமா, இவட்ட பேசலன்னா தலை வெடிச்சிடும். You continue at the opening of the play wants his musicians to play to him since music is the food of love. He says that the spirit of love is so full of life and energy. ஏன் லைட் ஆஃப் பண்ண? நான் தூங்கணும், நான் படிக்கணும். He says that the spirit of love is so full of life and energy that it receives the whole world as the sea does. But no sooner is a new element added than it becomes poor and shallow in comparison with love's full sea. Similarly, the music which seemed to be pleasant when submerged in the sea of love has become unsatisfying. Marvelous. ஷேக்ஸ்பியர் தான். அதை நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லல, நானும் உங்ககிட்ட பேசல. பணத்தை எடுத்து போய் அவன் நீ சொல்ல தேவையில்லை. மனசுக்குள்ளே படிச்சு மத்தவங்க கேட்க வேண்டாம். கொஞ்சம் சத்தம் மட்டும் தான் படிக்கிறது. கேட்கணும்னு இஷ்டம் இருந்தா பக்கத்துல வந்து கேட்கறது. நான் ஒண்ணு சத்தம் மட்டும் படிக்க மாட்டேன். கோமா எனக்கு என்ன கோம்? என்ன படியா? என்ன கேள? You got to know at the beginning of the play is in love with the spirit of love. To him the spirit of love alone is high fantastic. அருப்பு கோட்டை காளியம்மா இவ ஆருடத்தை சொல்லணும்மா. காஞ்சி காமாட்சி என் கருத்துல வந்து நில்லம்மா. மதுரை மீனாட்சி இவ மனசுல இருக்கிறத சொல்லம்மா. மதுரை மீனாட்சி இவ மனசுல இருக்கிறத சொல்லம்மா. முதல்ல ஜோசியத்தை சொல்லுடினா தெருவலியா கிடக்குது சோசியம். முதல்ல தட்சணைய தள்ளு. இந்தா நானாவா? அப்போ நடந்ததை மட்டும் தான் சொல்லுவேன். நீ கூடவே இருக்கிறவ, நடந்து சொல்றது கஷ்டமா? நடக்க போறதாண்டி சொல்லணும். அப்போ 1 ரூபாய கலட்டு. இந்தா வச்சட்டேன்னு சொல்லு. ஆயுள் ரேகை நல்லா இருக்கும், ஆயுசு கட்டித்தான். தனரேகை நல்லா இருக்கு, தனலட்சுமியும் பக்கம்தான். ஆனா உன் ஹிருதய ரேகை நல்லா இல்ல. ஏண்டி
கிண்டலா? இருக்கிறத சொல்றேன், பொய் இல்ல. அந்த ரேகை இந்த ரேகையோட போய் சேர்றத பார்த்தா நீ போய் சேர வேண்டிய எந்த இடம்? I think you are going to be the wife of a collector. இடையில என்னடி இங்கிலீஷ்? I am sorry, தமிழ்லயே சொல்றேன். இந்த கைராசிப்படி கண்டோர் மதிக்க கூடிய ஒரு பெரிய பதவியில் இருக்கும் கலெக்டரை தான் கட்டிக்குவாய். கலெக்டர் அப்படின்னா நீ ஒரு தாசில்தாரை கல்யாணம் பண்ணிக்க, ஆபீஸும் பக்கத்துலயே இருக்கும், நாமும் அடிக்கடி சந்திக்கலாம். என்ன சொல்ற? உன் சின்ன புத்திய விட மாட்டேங்கிறியே. நான் ஏன் தாசில்தாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? பின்ன நீ யார கட்டிக்க போறியோ அதே கலெக்டர் தான் நானும் கட்டிப்பேன். மை காட், இது என்ன ஐஸ்கிரீமா? ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்க. லைஃப் வட்டி சோத்த பங்கு போட்டாலும் வாழ்க்கையை எவ்வளவுமே பங்கு போட்டு கொடுக்க மாட்டா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடேயப்பா, விளையாட்டா சொன்னதுக்கு இப்படி விளையமா எடுத்துக்கிட்டே. இத பாதி, உனக்கு ஒரு ஜில்லா கலெக்டர் கிடைச்சா எனக்கு ஒரு பில் கலெக்டர் கூடவா கிடைக்க மாட்டான்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன இருந்தாலும் ஜில்லா கலெக்டரோட அந்தஸ்து பில் கலெக்டருக்கு வருமா? எப்படியோ நீயும் நானும் கலெக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம். என்னது? நீ ஜில்லா கலெக்டர் பொண்டாட்டி, நான் பில் கலெக்டர் பொண்டாட்டி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வைக்கிறீ, அந்த ராமாயணத்துல ஒரு கட்டம் சொல்லு. வேண்டாம்பா, இப்ப வேணாம். வேணாம்னா வேணாம். என்ன சந்தோஷப்படுத்துறா சொல்றா. வேண்டாமா, பேஜார் பண்ணிக்கிறீங்க. சதாமா சதாமா. இப்ப சீத்தையும் ராமரும் குந்திக்கிறாங்க. அப்ப என்னது மாடு போய்களுக்குப்பா. மானுக்கு வாய் எந்த பக்கம்டா? சோத்து கை பக்கம். அத்த பார்த்த சீதா. ஐயா ஐயா, அத்த போற மானு எனக்கு போகணும் அப்படின்னு உடனே ராமரு எல்லா பேச்சு பேச்சுகள் இருக்கிற நம்ம அரண்மனை இல்லாத மானா கம்மனு குந்திரு அப்படின்னாரு. உடனே உன்னை கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து என்ன செஞ்சுக்கினேன், என்ன வச்சுக்கினேன், இத்த போற மான கூட புடிச்சு தர முடியல அப்படின்னு ஐதுக்கிறான். உடனே ராமரு, தம்பி லட்சுமணா, என்ன அத்த போற மான இட்டார, நீ அண்ணிய கவனிச்சுக்கணும் குந்திக்கிட்டு அப்படின்னு கூட்டாரு. உடனே தம்மா நேரத்துக்கலாம், தம்பி லட்சுமணா, தம்பி லட்சுமணா, தம்பி லட்சுமணா. என்னடா நான்சென்ஸ் அனாவசியமா சத்தம்? ராமணேஸ்வரன் ராமர வாய்ஸ்ல குரல் கொடுத்துக்கிறான். அத்தை பார்த்த சீதா கொய்ந்தாரு அண்ணாத்த குரல் கொடுத்துருக்காரு. கம்முனு குந்திக்கிட்டு இருக்கு. ஐயா ஏந்திரு ஏந்திரு, ஐயா ஏந்திரு. உடனே லட்சுமண, இந்தாமா நான் ஒரு கோடு போட்டு போறேன், நீ இந்த வராது, இந்த வந்தா டேஞ்சர்னு சொல்லிக்கின்னு பெரிய கோடாக்கி கோட்டை கழிச்சான், கோட்டை விட்டான். நான் உனக்கு கோட்டை மாட்டுறேன். கோட்டை மாட்டி கோட்டை போல ஒரு வீட்டை கட்டிதான். என்னப்பா பேஜார் பண்ணிக்கிறேன்? சத்தம் ஏன்பா கோட்டை பண்ணிருக்கிற? என்னப்பா அது? இனிமே நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, நீ நானும் ஒண்ணு. நம்மளை யாராவது பிரிக்க நினைச்சா அவன் வாயில மண்ணு படுறா. படுறா 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 படுறா. அம்மா வந்துருவாங்கப்பா. என்னப்பா சிரிக்கிற? அம்மா வரமாட்டாடா. ஏன்பா? அவளுக்கு 4 நாள் லீவு. என்னடா சிரிக்கிற? ஒப்பான சத்தியமா சொல்றேன்டா. என்னப்பா கடல செங்கலை கட்டிட்டு அடிக்கிற? மோதிரமாது பேஜாரு. படுறா படுறா. விழுந்த துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவேன். அவ்வளவுதான். ரெண்டு 5 9 இங்க எப்படி வந்து படுத்தா? பக்கிரி, டேய் பக்கிரி,
ஏய் எப்பக்கி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் கோட்டை போட்டுக்கிட்டு என் கண்ணாடிய போட்டுக்கிட்டு என் பக்கத்துல படுத்துக்கிட்டு என் மேல கால தூக்கி போட்டுக்கிட்டு இருப்ப நீ தானே சொன்ன கோட்டை மாட்டிக்கிறா கண்ணாடி மாட்டிக்கிறான்னு நீ நானும் ஒண்ணுன்னு சொன்னீங்க சார். ஆமா நான் இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு பேசுறேன் என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்ட பேசுறான் ஜோக்கியா நாட்கள் ஏண்டா என்ன கருத்து அடிச்சிருக்கிறேன் ராவல தண்ணி போட்டு அவர் பேச்சு பேசிருக்கிறேன் பிடிச்சா வரைக்கும் ஒழுங்கு உழைச்சிருக்கிறேன் குடியார பேச்சு பொழுது விட்டா போச்சு மரியாதை கெட்டு போச்சு. இனிமே சத்தியமா குடிக்கப்படாது. ராமு இந்தாடா உன் தலைவலிக்கு மருந்து. சங்கர் முதல்ல இத போட்டுக்க. ராமு உன் முகத்துக்கு இந்த கண்ணாடி ரொம்ப பிரமாதமா இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சங்கர். இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. எல்லாம் நல்லா தெரியுதா? ஓ தெரியுதே. என்ன தெரியுதா? நல்லா தெரியுதே. இல்லடா நீ இன்னும் என்ன சரியாவே தெரிஞ்சுக்கல. சங்கர் ரெண்டு பேருடைய Dress ஒரே மாதிரி இருக்கிறதுனால உன் Dress நான் போட்டுக்கிட்டேன். நல்ல காலம் உன் பாக்கெட்ல இருந்த டாக்டர் சீட்டு என்கிட்ட கிடைச்சது. இல்லன்னா அதுவே சங்கர் ஏற்கனவே நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுட்டு வர, அதனால அடிக்கடி நான் உனக்கு தொல்லை கொடுக்க விரும்புறேன். டேய் 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 இல்ல இல்ல இந்த கண்ணாடி போட்ட உடனே நான் எப்படா இருக்கேன் அசல் கலெக்டர் மாதிரியே இருக்கேடா. எஸ் சார். என்ன மேம் நீ ஒழுங்கு ஆபீஸ் வரதுல அடிக்கடி லீவ் போட்டிருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பு தான் சார். என்ன மேம் தப்பு? போனா போகுதுன்னு இந்த கண்ணாடி வாங்கி கொடுத்தேன் பாருங்க, அதுதான் சார் தப்பு.